குமேந்திரன் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு டிசம்பர் 6, அம்பேத்கருடைய மிக முக்கியமாக நினைவை போற்றக்கூடிய ஒரு தினம். அதே நேரத்தில் பாபர் மசூதிக்கான அந்த நாளும் கூட அது இடிக்கப்பட்ட தினம் என்று பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள். அந்த நாளில் இன்றைக்கு அம்பேத்கர் பெயரில் ஒரு நூல், அனைவருக்குமான தலைவர் அப்படிங்கிற பெயரில் ஒரு நூல் வெளியீட்டு விழா. அது கடந்த 2 மாதமாக நீங்களும் பல பதிப்பகங்களில் பல நூல் வெளியீட்டுகளை பார்த்துருப்பீங்க. இந்த அளவிற்கு அரசியல் மயப்படுத்தப்பட்டு அது அரசியலாக பேசப்படுவது ஏன்? இன்று மதியம் வரை இதற்கு திரும்ப விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த விளக்கமும் எத்தகையதாக இருக்கிறது? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அம்பேத்கர் பற்றிய புத்தகங்கள் வெளியிடுவது புதிதும் அல்ல. நீ எத்தனை காலத்திற்கும் இந்த மாதிரி புத்தகங்கள் கொண்டிருக்க போகிறது. இந்த நேரத்தில் இந்த நூல் வெளியீட்டு விழா வைத்துக்கொண்டு ஏன் அரசியல் செய்யப்படுகிறது? உங்களோட தலைப்பு என்ன சொல்கிறீங்க? ஏன் திருமாவளவன் குறிவைக்கப்படுகிறார்? இந்த விஜயுடைய பங்கேற்பால் தான் திருமாவளவன் இந்த கூட்டணி உடைத்து விட்டு போய்விடுவாரா? இப்படிலாம் பல சந்தேகங்கள் எழுந்து கொண்டு அவர் விளக்கெல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் எனக்கு தெரிந்தவரை திருமாவளவன் மற்ற அரசியல்வாதிகள் போல் அல்ல, மற்ற அரசியல் தலைவர் போல் அல்ல, மிக தெளிவானவர், மிக சிந்தனை மிக்க பேசக்கூடியவர், எந்த பொருளையும் உள்வாங்கிக் கொண்டு அது எளிமையாக மேடையில் பேசக்கூடிய ஒரு சிறந்த தலைவர். தன்னுடைய உயரம் என்பது நன்றாக தெரிந்த தலைவர். என்னுடைய வாக்கு வங்கி இத்தனை இருக்கிறது, நான் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடுவேன், நான் முதலமைச்சராகி விடுவேன் அப்படிலாம் பேசக்கூடிய தலைவரே அல்ல. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் என்னுடைய 30 ஆண்டு கால பத்திரிகை அனுபவத்தில் நான் தொடர்ந்து அவரை கவனித்து வரேன். எனக்கு தெரிந்து அவர் இன்று விடுத்த இந்த 8 பக்க அறிக்கை இருக்குல்ல, திருமாவளவன் தன் நிலையிலிருந்து விலகி விட்ட அறிக்கையை நான் பார்க்கிறேன். இந்த குற்றச்சாட்டு கடுமையானதாக மாதிரி தெரியும், ஆனால் அது உண்மைதான். ஏனென்றால் ஏதோ அம்பேத்கருக்கு நான் தான் காப்புரிமை வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு இந்த 8 பக்கத்தில் அவர் நிலைநாட்டுகிறார். அந்த அறிக்கையில் அவர் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் கோர்வையாக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் குற்றவாளி ஆக்கிவிட்டார். அவரையும் ஆதவர்ஜுனை தவிர, நாங்கள் 2 பேர் தவிர மற்ற எல்லோரும் குற்றவாளிகள், எல்லாரையும் கூண்டில் நிறுத்திட்டார். முதல்ல முதலமைச்சர் ஸ்டாலினை வம்புக்கு இழுக்கிறார். நிலை இல்லாத, கொள்கை முரண்பாடு இல்லாத, முற்றிலும் எதிரும் புதிருமாக இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பொது மேடையில் சந்திப்பது, கலந்து கொள்வது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மந்திரி சபையில் இருக்கிற மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்கிற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டாரே, அதை ஒன்று ரைட்டு. அடுத்து இவர் சொல்றாரு, இந்த விஜய் பங்கேற்கிற விழாவில் திருமாவளவன் கலந்து கொண்டால் கூட்டணி உடைத்து கொண்டு வெளியே போய்விடுவார் என்று ஒரு நாளிதழ் உள்நோக்கத்தோடு செய்தி பரப்பியதுங்கிறார். ஆனால் அதன் பிறகு நான் பலமுறை விளக்கம் அளித்த பிறகு என்ன எழுதுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள்? விகடன் கிட்ட கேட்டேன், நான் அந்த நூல் வெளியீட்டில் கலந்து கொண்டால் ஒரு சிக்கல் வரும், என்னை கருவியாக பயன்படுத்தி கொண்டு எதிரிகள் காய் நகர்த்துகிறார்கள் ஒரு வாசத்தை சொல்றாரு. சரி, மறுநாள் நீங்கள் அந்த நூல் அறிமுக விழான்னு வைங்க, நான் பங்கேற்கிறேன்னு சொன்ன. விகடன் கேட்கல, மறுத்து விட்டது அப்படிங்கிறார். அடுத்து, இந்த விழாவுக்கு நான் ஓராண்டுக்கு முன்பே இசையளித்து விட்டேன். அப்போ என்ன பண்ணியிருக்கணும் விகடன் நிறுவனத்தார்? விகடன் நிறுவனம் திருமாவளவன் ஒப்புக்கொண்டதால் விஜய் வேண்டாம் என்று முடிவு செய்திருக்க வேண்டும். இல்லை, விஜயே அந்த முடிவை சொல்லியிருக்கணும், திருமாவே போதும், என்னை நீங்கள் அழைத்திருக்க கூடாதுன்னு அவர் சொல்லியிருந்தால் விஜய் மறுத்திருப்பாரா? இப்படி சொல்றார். இதெல்லாம் சொல்லிக்கொண்டே கடைசியில் என்ன சொல்றாரு, எல்லாம் மீடியாக்கள் தான் கட்டமைக்கிறதுங்கிறார். நான் என்ன சொல்றேன், நேற்று வரை ஆதவர்ஜுனுடைய எக்ஸ் தளப்பத்து இடத்துல என்னெல்லாம் வருது, உங்கள் கட்சியில் அதில் அந்த 8 பக்க அறிக்கையில் ஒரு வார்த்தையை சொல்றாரு, வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஒரு நிறுவனத்தினுடைய ஆதவர்ஜுனாங்கிறாரு. ஆதவர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், அதை கூட அவர் அந்த அறிக்கையை சொல்ல மறுக்கிறார். அதனால தான் சொன்னேன், முதல்ல தன்னுடைய நிலையை கடந்து இந்த 8 பக்க அறிக்கை விட்டுருக்கிறார். அறிக்கை விட்ட பிறகு என்ன சொல்றாரு, இன்னைக்கு அப்புறம் பேட்டி கேட்குறாங்க. இந்த அறிக்கை 8 பக்க அறிக்கை பிறகு மீடியா கேட்கும்போது, எங்களை வேற மாதிரிலாம் பேசி பார்த்தாங்க, நான் பலமுறை விளக்கம் கொடுத்து விட்டேன், அந்த மேடையில் பங்கேற்றால் அதுக்கு ஒரு சாய்
சாயம் பூசி வேறு மாதிரிலாம் திசை திருப்புவார்கள், அதனால் பங்கேற்கவில்லை. எனக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் இல்லை, மோதலும் இல்லை அப்படிங்கிறார். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, திருமாவளவன் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பாருங்க, எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு பற்றி நல்ல ஆதரவாக பேசுவார். அதே நேரத்தில் அந்த எதிர் முகாமில் இருக்கிற தலைவர்களை சந்திக்கவோ பேசவோ யாருமே தடை விதித்தது கிடையாது, அவரும் வந்து தடையாக கருதியது கிடையாது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்தபோது எதிர் முகாமிலிருந்து முதலில் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றவர் திருமாவளவன். நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். அங்க போய் நலம் விசாரிக்க போனவர். அப்படி இருக்கும்போது யாராவது ஒரு குறை சொன்னாங்களா? நீங்க வந்து ஜெயலலிதா போய் யாராவது பார்த்துன்னு கேட்டாங்களா? கிடையாது. பாஜக இருக்கிற பல்வேறு தலைவர்களுடன் நல்ல தொடர்பு உண்டு என்று பேசுவார். அப்படிப்பட்டவர், நான் கேட்கிற விஜய் பங்கேற்றால் உங்களுக்கு என்ன போச்சு? இல்ல நீங்க இதற்குள்ள என்ன அரசியல் இருக்கிறதா பார்க்கறீங்க? அதாவது இப்ப திருமா வந்து தன்னையும் ஆதவர்ஜனாவையும் காப்பாற்றுகிறார், இதுல வந்து தன்னை தவிர மற்றவங்க எல்லாரையும் குற்றவாளி ஆக்கி விட்டார்னு நீங்க ஒரு வாதம் வைக்கிறீங்கல்ல. அப்ப ஏற்கனவே என்ன சொல்லப்பட்ட இங்க வைக்கப்படுற விமர்சனங்களை முற்றிலும் நீங்க வேறொரு திசையிலிருந்து இந்த வைக்கிறீங்க. திமுகவிற்கு அஞ்சி இந்த கூட்டணியை உடைஞ்சிரும் அப்படிங்கறக்காக அவர் சேராம இருக்கிறாரு அப்படின்றது தானே அவர் மீது ஆதவர்ஜனா மேல நடவடிக்கை எடுக்கலாம். அதற்கும் அந்த அறிக்கையில 2 வரியில அவர் வந்து விளக்க சொல்றாரு. அந்த விளக்கம் உங்களுக்கு சரியானதா இருக்கா, இல்ல நீங்க சொல்ற புள்ளிக்கு நேர் எதிரா இருக்கு அந்த விளக்கம்? நீங்க பாருங்க, அந்த ஆதவர்ஜன் வந்த பிறகு கட்சியில் ஏற்பட்ட குழப்பத்தை வேற யாருமே சொல்ல தேவையில்லை. அவங்க கட்சியில் இருக்கிற வன்னியரசு, ஆளுர் ஷானவாஸ், திருப்பூர் எம்எல்ஏ பாலாஜி, இவங்கெல்லாம் தொடர்ந்து அந்த இணையதளத்தில் வெளியிடுகிற கருத்துக்களை பாருங்கள். நேற்று ஒன்றுமில்லை, அவர் வந்து சமரசம் பாயாசத்துக்கு நாங்கள் துணை போக மாட்டோம்னு வன்னியரசு ஒரு செய்தி போடுறார், ஒரு ட்விட் போடுறார். அதில் என்ன போடுறாருன்னா, விஜய்க்கு வந்து அரசியல் புரிதல் இல்லை என்று எங்கள் தலைவர் சொல்லிவிட்டார். ஒரு பக்கம் வந்து அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை வைத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் பகவத்கீதை வைத்திருந்தால் அவருடன் எப்படி மேடை ஏறுவதுன்னு சொல்றார். உடனே ஆதவர்ஜன் இன்னொரு ட்வீட் போடுறார். 234 தொகுதிகளிலும் தனித்து நின்ற ஒரே ஆளுமை ஜெயலலிதா அப்படின்னு போடுறார். நேற்று ஜெயலலிதாவுடைய நினைவு தினம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எதற்காக போடுகிறீர்கள்? அப்போ வந்து ஒரே ஆளுமை என்றால் நீங்க திமுக நீங்க வந்து குத்தி காட்டுறீங்கன்னு அர்த்தம். அப்படிதான் மீனிங் அது. நீங்க அந்த அம்மா நினைவை போற்றி என்ன வேணா பதிவு பண்ணலாம். அப்போ நான் சொல்றேன், அந்த உடன்பாடு இல்லையா? இல்ல அதான் சொல்றேன். ஆதவர்ஜுன் அவருடன் பயணித்தால், அதுதான் அடுத்து திருப்பூர் பாலாஜி போடுறாரு, படகில் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவன் தான் படகை உலுக்கி கவிழ்த்து விட முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு எதுவுமே அந்த ஒரு ட்விட் போற என்ன அர்த்தம் சொல்றாங்க? இந்த 3 ட்விட்டையும் கனெக்ட் த ஜாயின்ஸா நீங்க கனெக்ட் பண்றீங்க. ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுன் வந்த பிறகு கட்சியில் குழப்பம் இருக்கிறது. அது வந்து திருமாவளவன் வந்து யாரும் மயக்கியெல்லாம் வந்து யாரும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது. அவர் சொன்ன அறிக்கையில் சொல்லியிருக்கார். ரெண்டாவது சொன்ன முதலே சொல்லிட்டு அவர் மாதிரி தெளிவான அரசியல்வாதி யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆதவர்ஜுன் இணைந்த பிறகு அவர் போகிற பாதையை அவர் கூட இருக்கிற அடுத்த கட்ட தளபதிகள், எம்எல்ஏக்கள், மற்ற யாருமே விரும்பவில்லை. அதை தான் தொடர்ச்சியாக சுட்டி காட்டுறாங்க. நீங்கள் அவர் பக்கம் போனீங்கன்னா பிரச்சனை வேற. இப்போ ஆதவர்ஜுன் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அவருக்கு வந்து 1000 தேவைகள் இருக்கலாம். நாளைக்கு இந்த கட்சியில் கூட அவர் சமாளித்து விடுவார். ஆனால் விடுதலை சிறுத்தை அமைப்பும் அந்த கட்சியும் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் நிர்வாகிகளுக்கும் ஆதவர்ஜுன் நிலைமை கிடையாது. அவர் அதிகாரத்துக்கு வரணும். நீங்க சொல்ற வாதத்திற்கு எடுத்துக்கிட்டா, அப்ப திருமா வந்து ஆதவுடைய கட்டுப்பாட்டுல இருக்காருன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அந்த கட்டுப்பாட்டில் இருந்திருந்தா திமுகவோட நான் வந்து கூட்டணிக்கு பயந்துகிட்டு இருக்கிறேன்னா ஆதவ் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆதவுக்கு பயந்துகிட்டு நான் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு இந்த விழாவுல கலந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கறவங்க யாரும் அந்த பதிப்பகத்தை நோக்கியோ இல்ல என் மீது விமர்சனங்கள் வைக்கிறவங்க மேல கேட்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்றாரு. இல்லையே, நானா கேட்கிறேன். இப்போ ராஜ்நாத் வரும்போது அதிமுக கடுமையா வந்து குற்றம் சாட்டினாங்க. எங்களை பார்த்து கள்ள உறவு என்று சொல்கிறீர்கள், நீங்கள் தான் கள்ள உறவு வைத்து அதிமுக குற்றம் சாட்டி விட்டது. உடனே அதிமுக கேட்கல. நீங்க வந்து அந்த கட்சியை பத்தி சொன்னீங்களா? ராஜ்நாத் சிங் பங்கேற்ற விஷயத்தை அதிமுக அதிகமாக விமர்சித்து விட்டது. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், அம்பேத்கர் போன்ற ஒரு மாபெரும் தலைவர் அவருடைய நூல் வெளியீட்டு விழாவில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்றால் பங்கேற்கணும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பல பேட்டிகளை சொல்லியிருக்கேன். நீங்க யாருக்கும் கவலைப்படக்கூடாது. கூட்டணி என்பது வேறு. ஒரு அம்பேத்கர் ஒரு எல்லாருக்குமான தலைவர். அந்த நூல் வெட்டில் விஜய் அந்த மேடையில் ஏதாவது பேசி விடுவார். அதன் பிறகு சிக்கல் வரும். பேசிட்டு போங்க, வந்து அறிக்கை விடுங்க, நிகழ்ச்சி இறங்கணுன்னே பேட்டி கொடுத்துட்டு போங்க. யார் என்ன கேட்க போறாங்க? அதான் சொல்றேன், உங்களுக்கு நீங்கள் ஒரு பத்திரிகை வந்து ஒரு கலகம் மூட்டியது உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல. பத்திரிகைகள் கலகம் ஊட்டுவார்கள், எல்லாம் உண்மை. ஆனா அந்த கலகத்துக்கு பயப்படுகிற தலைவரா திருமாவளவன்? அதை சமாளிக்க முடியாத தலைவரா திருமாவளவன்? நான் என்ன கேட்கிறேன், நீங்க விஜய் பங்கேற்கிறார், யார் பங்கேற்றாலும், இப்போ ராமதாஸே பங்கேற்றாலும் அந்த விழாவில் பங்கேற்பேன் சொல்லியிருக்கணும். அதுதான் அரசியல். நீங்கள் அந்த மேடையில் என்ன பேச போறீங்க?
அந்த அரசியல் உங்களை தாக்கி பேசினாலோ இல்லை அம்பேத்கர் கொள்கைக்கு எதிராக பேசினாலோ பதில் சொல்ல போறீங்க, மறுநாள் பேட்டி கொடுக்க போறீங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய கட்சியிலே ஆதவர்ஜினால் பிளவு ஏற்படுகிறது, குழப்பம் ஏற்படுகிறது. இந்த விஷயத்தை சமாளிக்க முடியாமல், அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல், அதனால உள்ளுக்கு இருக்கிறவங்களும் சமாதானப்படுத்த முடியாமல் இப்படி இருக்கிற குழப்பத்தால் தான் மீடியாக்கள் அதிகமாக இன்னுமே அதுக்குள்ள குழப்பம் இருக்குங்கிறீங்களா? நீங்க சொல்ற மாதிரி இந்த 8 பக்கம் இன்னைக்கு அந்த தாய்மன் அறிக்கைக்கு பிறகும் அதுல குழப்பம் இருக்குன்னு பார்க்கிறீங்களா? நிச்சயம் அதான் சொன்னேன். நீங்க இந்த விழாவில் வந்து அவர் பங்கேற்று பேசியிருக்க வேண்டும், தைரியமாக போயிருக்க வேண்டும். எப்படி திமுக கூட்டணியிலிருந்து வெளியே தள்ளியிருப்பாங்களா? நான் என்ன கேட்கிறேன், திமுக கூட்டணி மீது வைக்கிற விமர்சன அடிப்படையில கேட்கிறேன். நீங்க சொல்றீங்கல்ல இதுல போய் பங்கேற்று இருக்கணும், திமுக கூட்டணியில் அப்படியான ஏதாவது அச்சுறுத்தல் இருந்துச்சா என்ன? நீங்க விமர்சனம் வரதா செய்யும். அச்சுறுத்தல் என்பது நமக்கு எப்படி தெரியும், நேரடியாக தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நிச்சயம் விமர்சனம் வரும், பத்திரிகைகள் எழுதுவார்கள், விவாதம் வேற, நம்மளே விவாதம் வேற மாதிரி பேசியிருப்போம். இன்றைய விழாவில் வந்து விஜய் கலந்து கொண்ட போது இவர் திருமாவளவன் எனக்கு அமைதியாக இருந்தாரா, இப்படி பேசிவிட்டாருன்னு மறுநாள் விவாதம் வரும். நான் அதெல்லாம் அதுக்குள்ளே போக விரும்பலை. இப்படிப்பட்ட இந்த விழாவில் நான் பங்கேற்றிருக்க வேண்டும் அப்படிலாம் அவ்வளோ வருத்தப்படுகிறவர். ஏன் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் சலனப்பட வேண்டாமே? பங்கேற்று பேசியிருக்கணும், புத்தகத்தை நீங்கள் வெளியிட்டிருக்க வேண்டும், அவர் வாங்கியிருக்க வேண்டும். இல்லை அவர் வெளியிட்டிருக்க வேண்டும், நீங்கள் வாங்கியிருக்கணும். தப்பே கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய வாக்கு வங்கி, ஏதோ ஒரு எல்லாருக்குமான வாக்கு வங்கி விஜய் வந்து சேதாரப்படுத்தி விடுவார் என்ற அச்சம் திருமாவளவனுக்கு இருக்கிறது, வேற ஒன்றுமே கிடையாது. வடார்காடு மாவட்டத்தில், தென்னார்காடு மாவட்டத்தில் திருமாவளவனுக்கு இருக்கிற அந்த வாக்கு வங்கி ஒரே மேடையில தோன்றினால் இந்த வாக்கு வங்கி செதறும்னு பார்க்கிறீங்களா? இல்ல, இதெல்லாம் வந்து விஜய், நான் சொல்ற செதறும் சொல்லல, அவருக்கு விஜய் வந்த பிறகு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சேதாரம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு திருமாவளவனுக்கு ஒரு மைனஸ் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதையெல்லாம் கடந்து கூட்டணி என்பது வேறு, பொது மேடை என்பது வேறு, அம்பேத்கர் நூல் வெளியிட்டு கூட்டணிக்காக இல்லைன்னு சொல்லிட்டாரு. யாரு? கூட்டணிக்காக இது போகலங்கிறதுக்கான பல காரணங்கள் அதுல முன்வைக்கிறார்ல. அதுதான் சொல்றேன், நீங்க அப்ப தைரியமா போயிருக்கலாமே. கூட்டணி நீங்கள் உடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, என்னால் கூட்டணி, அது என்ன சொல்றாரு, ரொம்ப திறமையான வார்த்தையை கையாளுறார் அந்த அறிக்கையில. ஒரு இந்த தமிழ்நாட்டில் இந்த மதவாத சக்திகளுக்கு எதிரான கூட்டணியை விடுதலை சிறுத்தை கட்சி தோழமை கட்சிகளோடு உருவாக்கியது. அந்த லைன் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அப்போ திமுக உருவாக்கல இந்த கூட்டணியை, விடுதலை சிறுத்தை தோழமை கட்சிகளோடு இணைந்து இந்த கூட்டணி உருவாக்கியது. அப்போ இந்த கூட்டணி உருவாக்கிய கட்சியை கூட்டணி உடைக்க போகிறது. அதனால உங்களுக்கு தான் குழப்பம். அதிகபட்ச குழப்பத்தில் இருப்பது திருமாதான், வேறு யாருமே கிடையாது. நீங்க இந்த விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசியிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது, முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லை திமுக கூட்டணி கட்சி தலைவராக ஸ்டாலின் வந்து அந்த விழாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு முரசொலியில கட்டுரை மறுநாள் வந்திருந்தாலோ, அல்லது உங்களுக்கு எதிர்த்து மூத்த நிர்வாகிகள் மறுநாள் பேட்டி கொடுத்து கலகம் செய்திருந்தால்தான் பிரச்சனை. ஏன்னா உங்களுடைய அரசியல் என்ன என்பது உங்களுக்கு தெரியும், உயரம் தெரியும், உங்கள் நிர்வாகிகளுக்கு தெரியும். ஆதவர்ஜினா போல மற்ற இப்போ 2 MP இருக்காங்க, 4 MLA இருக்காங்க, பல இடத்துல நகராட்சி துணைத் தலைவர் இருக்கிறார்கள், துணை மேயர்கள் இருக்கிறார்கள், ஊராட்சி தலைவர் இருக்கிறார்கள். நாளைக்கு இப்படிப்பட்ட கட்சி எந்த மாதிரி பயணப்பட வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றாக தெரியும். ஆதவர்ஜினாவுக்கு தெரியுமா தெரியாதான்றது வேறு. ஆனால் உங்களை நம்பி இருக்கிற அவருக்கு என்ன கால்குலேஷன் பார்க்குறீங்க? ஏன் அதை அவர் செய்கிறார்னு பார்க்குறீங்க? அவருக்கு என்ன கால்குலேஷன்? எனக்கு என்னுடைய சந்தேகம், என்னுடைய யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஆதவர்ஜின் நம்ம வந்த நோக்கம் வந்து அவர் MP பதவி பெறுவதற்காக இருக்கலாம். ஆனால் MP பதவி கிடைக்காத பட்சத்தில் அடுத்து வேறு ஒரு முயற்சியை செய்கிறார். அதாவது திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சியை உடைத்துக் கொண்டு வேற எங்கேயா கொண்டு போய் சேர்க்கணும். எங்க போவாங்க? ஆப்ஷன் உங்களுக்கு பாஜக ஆப்ஷன் 2026 என்னென்ன ஆப்ஷன் நம்ம அப்ப பேசணும், ஜனவரி தொடங்கி பேச வேண்டியிருக்கும். அதனால அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனா அவரை நம்பினால் நம் கட்சிக்கு சிக்கல் ஏற்படும் என்று கூட இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்கள் திருமாவளவன் சொன்னதன் விளைவாகத்தான் இந்த 8 பக்க அறிக்கை, அதுவும் குழப்பமான அறிக்கை. பேசலாம்.